வணக்கம் நேயர்களே, ஜல்லிக்கட்டு களத்தில் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். வாடிவாசல் வாடிய வாசலாக காட்சியளிக்கிறது. துள்ளி குதித்து வரும் காளைகளை அடக்குவதற்கு தயாராக காளையர்கள் காத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த காத்திருப்பு கேள்விக்குறியோடு இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெற முடியாமல் போனதும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்ற கேள்வியோடும் இந்த ஊர் மக்கள் காத்திருக்கின்றனர். பொதுவாகவே மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மீனாட்சி அம்மன் கோயில். அந்த வரிசையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் மதுரையின் வரலாற்றில் நிச்சயமாக ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அலங்காநல்லூர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஜல்லிக்கட்டை நடைபெற வலியுறுத்தி மாணவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நமது புதிய தலைமுறை ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையின் போதும் மக்களிடமே சென்று களத்தில் இருந்து கருத்துக்களை வழங்கி வருகிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு அலங்காநல்லூர் பகுதியில் இந்த பகுதி மக்களின் உணர்வோடு ஜல்லிக்கட்டு எவ்வாறு கலந்திருக்கிறது என்பதை பதிவு செய்கிறது. அந்த மக்களின் கருத்தை பொதுவெளியில் எடுத்து வைக்கும் முயற்சிதான் இந்த ஜல்லிக்கட்டு களத்தில் புதிய தலைமுறை. இந்த ஊர் மக்களின் கருத்துக்களை கேட்பதற்கு முன்பாக இந்த அலங்காநல்லூர் ஊரின் சிறப்பு குறித்தும் ஜல்லிக்கட்டின் சிறப்பு குறித்தும் இங்கே பேசுவதற்காக பாட்டு வாயிலாக அதன் சிறப்புகளை எடுத்துரைப்பதற்காக 2 இசைக்கலைஞர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். அவர்களிடம் இருந்து இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். வணக்கம். இப்ப ஜல்லிக்கட்டு பத்தி நீங்க பாட்டு பாட போறீங்களா? இந்த ஊரை பத்தியும் ஜல்லிக்கட்டு பத்தியும் பாடுங்க. சாதி மதம் இல்லாத ஜல்லிக்கட்டு, சான்றோர்கள் அன்றோர்கள் ஜல்லிக்கட்டு. சாதி மதம் இல்லாத ஜல்லிக்கட்டு, சான்றோர்கள் அன்றோர்கள் ஜல்லிக்கட்டு. வீர தமிழரின் ஜல்லிக்கட்டு, வேண்டாத சில பேர் நல்லிக்கட்டு. கடியோர் ஜல்லிக்கட்டு, வேண்டாத சில பேர் மல்லிக்கட்டு. வேண்டாத சில பேர் மல்லிக்கட்டு. சாதி மதம் இல்லாத ஜல்லிக்கட்டு, சான்றோர்கள் அன்றோர்கள் ஜல்லிக்கட்டு. வீர தமிழரின் ஜல்லிக்கட்டு, வேண்டாத சில பேர் மல்லிக்கட்டு. இங்கு வேண்டாத சில பேர் மல்லிக்கட்டு. கல்மண் தோன்றிய காலத்திலே கலையினம் இல்லையா உலகத்திலே? கல்மண் தோன்றிய காலத்திலே கலையினம் இல்லையா உலகத்திலே? உனக்கென்ன தெரியும் பழக்கத்திலே? உனக்கென்ன தெரியும் பழக்கத்திலே? இந்த உலகெங்கும் அறியும் தருணத்திலே, உலகெங்கும் அறியும் தருணத்திலே. சாதி மதம் இல்லாத ஜல்லிக்கட்டு, சான்றோர்கள் அன்றோர்கள் ஜல்லிக்கட்டு. சாதி மதம் இல்லாத ஜல்லிக்கட்டு, சான்றோர்கள் அன்றோர்கள் ஜல்லிக்கட்டு. வீர தமிழர் ஜல்லிக்கட்டு, வேண்டாத சில பேர் ஜல்லிக்கட்டு. உங்க பேருங்கய்யா? உங்க பேரு? ஜல்லிக்கட்டு, வேண்டாத சில பேர் ஜல்லிக்கட்டு. எப்படிக்கு உழவனின் போதும். எத்தம்பத்தை இப்பத்தானு ஜல்லிக்கட்டு. எப்படிக்கு உழவனின் எழுதுகட்டு. ஐயா போதும், எல்லாரும் பேசணும். ஆன்மீக அனைவரும் வளர்க்கப்பட்டு அடங்காத காலை. சரி ஐயா போதும். உங்க பேருங்கய்யா? நான் இந்த கிராமத்துக்கு, இந்த வழிபாட்டு தலத்துக்கு, இந்த விளையாட்டுக்கு முதல் ஒரு அடிமை, ஒரு கும்புக்காரனாக இந்த அலங்காநல்லூர் மண்ணுக்கு சொந்தக்காரன். உங்க பேர் என்ன? என் பெயர் ஆனா மச்சக்காலை. நல்லது. உங்க பேரு? என் பேர் முருகேசன். நல்லது. 2 பேரும் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அடுத்து ஜல்லிக்கட்டு தொடர்பா நிகழ்ச்சிக்கு போலாம். இப்ப ஜல்லிக்கட்டுக்கு தடை கோரி பல்வேறு உலக அமைப்புகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கூட இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பிராணி வதை அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்த கருத்தை முன் வச்சுதான் ஜல்லிக்கட்டு நடக்கல. இப்பயுமே உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்காக அவசர கால தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நேரம், இந்த நிமிஷம் வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்காதுன்ற அறிவிப்பு தான் இருக்கு. இந்த நிமிஷம் உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஜல்லிக்கட்டு இல்லாத இந்த பொங்கலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுங்கிறது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுங்கிறத ஏன் சொல்றாங்க? தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஜல்லிக்கட்டு நடக்குது. அது தமிழர் பண்பாடு, தமிழுடைய கலாச்சாரம். தமிழன் வீரனா அந்த அறுவடை திருநாள் முடிஞ்சு தை முதல்ல அறிவிக்கப்படாத, அதாவது நாங்க கிராமத்தில் இருந்து கிராமத்தார்களா சேர்ந்து, அதாவது அலங்காநல்லூர் கிராமத்து இந்த கிராம தேவதையினுடைய இந்த முனியாடி சுவாமி, காளியம்மன், முத்தாலம்மன் சொல்லி வகைராக்கள்
வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த கிராம மக்களாக சேர்ந்து நடத்துகிற பொழுது அதை அறிவிக்கப்பட தை மாதம் 3ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில். இது எங்கும் உலகமெங்கும் இருக்கு. அது என்னன்னா நாளடைவில் மதுரைக்கு அருகில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. மதுரைங்கிறது இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு இடம். அங்கே வருகிற சுற்றுலா பயணிகள் அனைவரும் சேர்ந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுங்கிற போது தமிழர்கள் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை கொண்டாடுகிறார்கள், வீரத்தை அப்படின்னு நினைச்சு பார்வையிட வருகிற பொழுது நம்ம மாதிரி மீடியாக்கள் உலகம் முழுவதையும் இந்த ஜல்லிக்கட்டை அலங்காநல்லூர் மூலமாக, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற்ற மூலமாக உலகத்துக்கு இப்படி ஒரு வீர விளையாட்டு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகத்துக்கு பறைசாற்றப்பட்டதுனால உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு. இந்த இளைஞரை பத்தி என்ன சொல்லணும்னு நீங்க கேட்டீங்க. நம்ம தமிழ் சினிமால நடிகர் தனுஷ் ஒரு கட்டிடம் கட்டுற இன்ஜினியரா இருப்பாரு. அந்த நேரத்துல எதிரிகளோட தூண்டுதலால அந்த கட்டட வேலை பார்க்கறதுக்கு ஆளே கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சமூக வலைதளங்கள் மூலமாக அவருக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்து ஒத்துழைப்பு பண்ணி அந்த கட்டிடத்தை சக்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல எங்க இந்த பீட்டாண்டரோட எதிரினால எங்க ஜல்லிக்கட்டை நடத்த முடியாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது சமூக வலைதளம் மூலமாக இந்த இளைஞர்கள் எங்களுக்காக திரண்டு குரல் கொடுத்ததுக்கு நாங்க இந்த கொடானோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா அந்த வட்டம் நாங்க ஜல்லிக்கட்டை நடத்துவோம். உச்ச நீதிமன்றம் கூட இந்த தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நீங்க நடத்துறோம்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுல மாடை துன்புறுத்துறோம், மாடை வதைப்படுத்துறோம், மாட்டுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இந்த பீட்டாமைப்பு சொல்லிட்டு இருக்காங்க. பண்டைய காலத்துல என்னைக்கு மனித நாகரிக வளர்ச்சி அடைந்த காலத்திலிருந்து மாட்டுக்கும் மனிதனுக்கு அந்த தொடர்பு உணர்ச்சிபூர்வமான தொடர்பு தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில மாடு இல்லாத இதே கிடையாது. அது உதாரணமா ஹரப்பா மோஜாரா அந்த ஓவியங்கள்லாம் பண்டைய காலத்திலே கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி காலத்திலேயே மாட்டுக்கும் ஆதாரங்கள் கண்டிப்பா இருக்கு. அதனால இன்ன வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இதுவரைக்கும் மனிதனுக்கும் மாட்டுக்கு உள்ள தொடர்பு அது தொடர்ந்து இன்ன வரைக்கும் விவசாயத்துல அவங்க விவசாயிகளோட பங்குதாரா இன்னைக்கு இருக்கு. மாடு விவசாயிகள் பண்றதுல விவசாயத்துல மாடும் விவசாயிகளுக்கு மாடு ஒரு பங்குதாரரா இருக்கு. கலைஞர்கள் எல்லாருமே தான் கற்றுக்கிட்ட இசையை திருவையாறுல போய் எப்படி தான் பாடுறது அவங்க வாழ்க்கையோட லட்சியமா நினைச்சிருக்காங்களோ அதேபடி இங்க தமிழ்நாட்டில் சூற்றுப்பட்டியில வளர்க்கக்கூடிய காளைகளை அலங்காநல்லூர் மண்ணில காளைகளை விட்டாதான் காளைக்கு பெருமை என்பதோ, இந்த காளைகளை அடைக்கிறால்தான் காளையர்களுக்கு பெருமை என்று நிலைநாட்டக்கூடிய ஒரே இடம் அலங்காநல்லூர். அந்த சிறப்பு எப்படி வந்துச்சுன்னு தான் நான் கேட்டேன். திருவையாருக்கு எந்த அளவுக்கு இசைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதோ அதே போல் அலங்காநல்லூர் ஆண்டு கொண்டு இருக்கின்ற எங்கள் காவல் தெய்வமாக இருக்கின்ற முனியாண்டி சுவாமியும் முத்தாளம்மன் காளியம்மன் முன்னாடி நடக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இது தெய்வ அம்சத்தோடும் இல்லாம வீரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு புனிதமான இடம். மாடுகளை நீங்க வதை பண்றீங்க அப்படின்னு அவங்க தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்க இருக்கா? எங்க மாடு எங்க ஆளுக, இதுல என்ன மிருகவதை சட்டம்? அது யாரும் கேரளா மாதிரி அடி சாப்பிடலையே. ஜல்லிக்கட்டுல அவுத்து விடுறான், எங்க ஆளுகளே பிடிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நடத்தும் போது மாட்டை அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அதான் அந்த காலம் இல்லாம சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு ஒடுக்கிட்டாங்களே. ஒடுக்கி மரத்தை கட்டி மாடு பிடிக்கிறவன் தான் உள்ள போனா அதுல ஒண்ணு மிருகவதை சட்டத்துக்கு இல்லையே, கிடையாது. வாழை பிடிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. எல்லா மருத்துவ சிகிச்சை எல்லாம் முடிச்சுதான் அந்த மாட்டை அவுத்து விடுறான். டாக்டர் பாக்குறாங்க, வெட்டினரி டாக்டர் பாக்குறாங்க, ஷொக் பண்றாங்க, விளக்கணை தேக்கூடான்றாங்க. எல்லா கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அந்த மாடை அவுத்து விடுறான். அந்த மாட்டை யாரும் துன்புறுத்துறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எந்த போட்டிலையுமே காயமில்லாத போட்டியே கிடையாது. பைக் ரேஸு, கார் ரேஸு, எந்த ரேஸ், கபடி விளாண்டா கூட சாகுறாங்க. ஃபுட்பால் பிள்ளைலாம் ஓடி போய் இறந்தாரு. இப்போ கிரிக்கெட்டில் ஃபிளிப் குஸ் கூட ஹெல்மெட்டு சரியில்லாமல் சொல்லிட்டு அதுக்கும் தடை பண்ணாங்க. அந்த கிரிக்கெட் போட்டி தடையாக பண்ணாங்க, பண்ணலை. அதுக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுக்கன்னு சொல்லி நடத்ததையும் செஞ்சாங்க. காயம் படாமல் எந்த விளையாட்டு விளையாடவே முடியாது. இப்போ மாடை எப்படி அவங்க பிள்ளைய மாதிரி மாடை வளர்க்குறாங்க. சும்மா வந்தா ஜல்லிக்கட்டில் மாடு வளர்த்தா அப்படிலாம் கிடையாது. அந்த மாட்டுக்கு அவங்க தீனி போகிற முறை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300 ரூபா செலவழிக்கணும். வைக்கலேருந்து பச்சரிசிலேருந்து வெள்ளம் டெம்பராக்கி தெம்பாதே கொண்டு வருவாங்க. மாட்டு ஓடிடுவோம். சாதாரண வந்தால் ஏதோ பிடிச்சோம் அப்படின்னு கிடையாது. நாங்களும் விரதம் இருக்கணும், அதுக்கு பயிற்சி மேற்கொள்ளணும். காலையில் எழுந்திரிச்சு 1 மணி நேரம் ஓடுவான். எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடு பிடிக்கவே போவான். சும்மா யாரோ வராங்க சொல்கிறாங்க ஆளாளுக்கு இன்னும் தான் இதே அப்படின்ட்டு. பீட்டா அமைப்பு பீட்டா அமைப்பு எதிர்க்கு மாதிரி தான் பேசுவேன் எப்பயுமே. ஏன்னா பீட்டா அமைப்பு கார்பரேட் கம்பெனி, உண்மை அதுதான். பாரம்பரியமான இந்த அலங்கான்றனா ஒரு கிராமத்துக்கு எங்கேயோ வெளியே போனா கூட அலங்கான்னு சொன்னா கூட பெருமை தெரியாது. உங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குமே, அந்த ஊரான்னு கேட்பாங்க. அதனால அந்த ஜல்லிக்கட்டு அவசியம் அலங்கானில் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி
இந்த உச்ச நீதிமன்றமும் இந்த வெளிநாட்டில் சொல்றாங்களே பீட்டா அமைப்புன்னு, அந்த பீட்டா என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த பீட்டான்றது என்னன்னு தெரியல. அது பெரும் முதலாளிகளுடைய ஒரு சொத்து. இவங்க இல்லாத ஒரு ஏழை. நாங்கள் வருஷம் முழுக்க ஒரு வேலை பார்ப்போம். ஒரு தை 3ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுனா அனைத்து வீட்டிலுடைய பொதுமக்கள் அனைவரும், அம்மா அப்பா பிள்ளைகள், இது அலங்காநல்லூர் நடக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. தலை சிறந்த மாணவர்களை ஆசிரியர் எப்படி தட்டி கொடுப்பாரோ அதை போல ஒரு வீரம் மிகுந்த களத்திலே யாருக்கும் பிடிபடாமல் செல்லுகின்ற காளையை தட்டி கொடுப்பது துன்புறுத்துவதல்ல, மாறாக பாராட்டுவது. இல்ல வெளியே வரும்போதே நீங்க அடிக்கிறீங்க, வாழை பிடிச்சு அடிப்பதல்ல, சொல்றாங்க. தட்டி கொடுத்து பாராட்டுவது, பிடி கொடுக்காமல் செல்வதா. நம்ம காலங்காலமா வீட்டில் வச்சு நம்ம செல்ல பிள்ளையா வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தினமும் இந்த சாப்பாடு கொடுக்கலாம், இந்த இதை கொடுக்கலாம், இந்த தட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வளர்த்து எடுத்துன்னு நம்ம களத்துல விடுறோம். அதை போய் நம்ம அடிக்கிறோம், இந்த மாதிரி வாழை பிடிச்சு துன்புறுத்துறோம், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப தவறானது. அந்த மாதிரி யாரும் செய்யறதும் இல்லை. அலங்காநல்லூர் சல்லிக்கட்டு அப்படின்ற விஷயங்களை நகர்ப்புறங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கு என்னென்ன தெரியாம இருந்தது. சல்லிக்கட்டுனா குறிப்பா சொல்லணும்னா போன ஆண்டு இதே நேரத்துல சென்னை பெருநகரத்துல நாங்க ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறப்ப அங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு மிருக வதை தானே, ஏன் அந்த ஒரு மாடை நீங்க கொடுமைப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க, துன்புறுத்துறீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இன்று அவர்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சில திரைத்துறையினர், சிறந்த தலை சிறந்தவர்கள்லாம் இதுல முன்னெடுத்திருக்கிறாங்க. அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றத தாண்டி இளைஞர்களுக்கு எங்கள் பகுதியை, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இந்த அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் அதுக்கான விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்றோம். இது முதல் முறையாக எந்த ஜாதி இல்லாமல், எந்த கட்சி, எந்த மதம், இனம், மற்ற எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் இளைஞர்கள் மொத்தமா இளைஞர்களா சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. எந்த அடையாளமும் இல்லாம இளைஞர்கள்ன்ற ஒரே அடையாளத்தை வச்சு முன்னெடுத்திருக்கிறோம் வந்திருக்கீங்க. இப்ப ஊர் மக்கள் சொல்லும் போது நாங்க காளையை துன்புறுத்துறதுல உங்களுக்கு காளையோட சேர்ந்து வாழ்ற அனுபவம் இருக்கு. இப்ப நீங்க நகர்ப்புறத்துல ஒரு வேலையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன காரணத்துக்காக நீங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறீங்க? இல்ல, நாங்க கிராமப்புறங்கள் நோக்கி வந்ததே என்னன்னா, ஜல்லிக்கட்டுன்னு இவ்வளவு சொல்றாங்களே அதுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தோம். எங்களோட அடிப்படையான எங்களோட எண்ணமே எப்படி இருந்ததுன்னா, இது ஏதோ தவறாதான் சொல்றாங்க போல, மக்கள் இங்க இருக்கிற மக்கள், கிராமப்புற மக்கள் புரிதல் இல்லாம தான் இருக்காங்க போல நினைச்சுதான் வந்தோம். அப்புறம் இந்த மக்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சுதான் ஏறுதழுவுதல்ன்றத பத்தின எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு தமிழர்களுக்கு. நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து கலித்தொகையில இருந்து எப்பேற்பட்ட வரலாறுகள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த மக்கள் அதை எப்படி கட்டி காப்பாத்தி இவ்வளவு தூரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்கன்றத நினைக்கிறப்போ அவங்களுக்கு முதல் நம்ம நன்றி சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலா தான் அதிகமா ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. இது பின்னாடி உலக அரசியல் இருக்கும்னு தான் சமூக வலைதளங்கள், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. இதுக்கு பின்னாடி அப்படி என்ன உலக அரசியல் இருக்க போது? இந்த ஜல்லிக்கட்டை ஒழிப்பதனால என்னென்ன லாபம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டை ஒழிப்பதுனால என்ன லாபம் இருக்குன்னா, அதிகமா ஒரு மனுஷன் சம்பாதிக்கிற பாதி காசுல இப்ப பொறுத்தவரையும் தன்னோட மருத்துவ செலவுக்காக பயன்படுத்துறான். உடல்ல இருக்க வியாதிகளுக்கு மூலமா தான் மருந்துகள் தேடி போறான். அந்த வியாதிகளை பரப்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வெளிநாட்டு பொருட்கள். வெளிநாட்டு பொருட்கள் நம்ம பிஸ்கெட்டு, சாக்லேட்டு இதை மட்டும் சொல்ல முடியாது. அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய விலங்குகள், உயிரினங்கள் இது எல்லாமே கூட தான். நம்ம ஊர்ல நம்ம வளர்த்துக்கின்ற மாடு A2 பால் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தாய்ப்பாருக்கு நிகரான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய பாலை கொடுத்துன்ற மாட்டினத்தை அழிச்சு அங்க இருக்க விஷக்கிருமிகளை இங்க கொண்டு நம்ம முன்னாடி ஜெர்சி மாடு, இந்த மாடு, அந்த மாடு நமக்கு உள்ள திணிச்சு அந்த மாடு கொடுக்குற பால் புற்றுநோய் வளர்றதுக்கு அவ்வளோ அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. கேன்சர் வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம கேன்சர் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பால் மட்டும்தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த போராட்டம் வந்ததுக்கு இளைஞர்கள் தான் ஒரு முக்கிய காரணம். அதை இந்த ஊர் மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இளைஞர்கள்னாலதான் இந்த அளவுக்கு போராட்டம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்கு. அதை இந்த ஊர் பெரியவர்கள் எப்படி பாக்குறீங்க? ஜல்லிக்கட்டுன்ற இப்போ வச்ச பேர் தான் ஜல்லிக்கட்டு. பண்டைய காலில் சங்க காலங்கள்ல ஏறுதல் தான். இன்னைக்கு நாகரிக காலங்களில் ஏறுதல் உள்ள ஜல்லிக்கட்டுன்னு வந்தாங்க. நம்ம அந்த ஜல்லிக்கட்டுன்றத வெட்டி தமிழர்களை அடிமைப்படுத்தின ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த விலங்குகள் நலவாரிய அமைப்பும் பீட்டா அமைப்பும் தடை பண்ணது. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டு மாட்டோட இனத்தை அழிக்கணும். நம்ம இயற்கை உரம் இன்னைக்கு நம்ம விவசாயம் பண்ணுறோம்னா, இந்த ஜல்லிக்கட்டு நடந்தது நம்ம விளைச்சலோட ஒரு கடைசி திருவிழா தான் ஜல்லிக்கட்டு. இந்த தை மாதம் அறுவடை முடிஞ்சமே நம்ம ஃபஸ்ட்டு
அந்த கடைசி சாமி கும்பிட்றத வந்து ஜல்லிக்கட்டை வச்சு சாமி கும்பிட்டு அந்த அறுவடையை முடிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இது பண்ணாங்க. முதல்ல வந்து கோயிலுக்கு இந்த நம்ம வீட்டில் பிறக்கிற நாட்டு மாட்டு கண்டை வந்து கோயிலுக்கு விடுவோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு விடுவோம். நம்ம வீட்டில் காலங்கண்டு போடுச்சுன்னா அந்த காலங்கண்டை கோயில் தான் விடுவான். அந்த கோயில் கூடும்போது அந்த கோயிலில் மாடு ஊடு பூரா மேய்ஞ்சிட்டு வந்து இனப்பெருக்கத்துக்கு நம்ம ஊரில் இருக்க பசுமாடு பூரா இனப்பெருக்கம் பண்ணுறது இந்த நாட்டு மாட்டு அந்த நம்ம கோயில் மாடு தான் இனப்பெருக்கம் பண்ணோம். அந்த இனப்பெருக்கத்தை தடுக்கணும். அந்த இனப்பெருக்கத்தை தடுக்கணுன்றதுக்காக முதல்ல வந்து நம்மளை தமிழரை அடிமைப்படுத்துறதுக்காக கோயிலுக்கு மாடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல அடிமைப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்த எப்போ இந்த நாட்டு மாட்டு இனத்தை பூராமே வந்து அன்னைக்கு மாடு ஒரு சோடி 2 மாடு 100 ரூபாய்க்கு மாடு வாங்கலாம். ஆனால் இந்த வாணிய நோக்கத்தோட அந்த இயற்கை உரம் விற்கணும், விவசாய விலைக்கு டிராக்டரை பயன்படுத்தணுன்றதுக்காக இந்த நாட்டு மாட்டை இனத்தை அந்த அந்நிய முதலாளி அந்த டிராக்டர் கம்பெனியோட ஓனர்கள் வந்து இந்த நாட்டு மாட்டை வாங்கி லட்சக்கணக்கான மாடுகளை அடித்து வெட்டி புதைச்சாங்க. அன்னைக்கு இந்த விலங்குகள் நலவாரிய அமைப்பும் இந்த பீட்டு அமைப்பும் எங்கே போச்சுன்றது தெரியல. யார் யாரெல்லாம் மாடுபிடி வீரர்கள் காளை வளர்ப்போர் இருக்கீங்க? இப்போ ஜல்லிக்கட்டு அழிய போகுது, நாட்டு மாடு இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு சொல்லிட்டே இருக்கோம். இதுக்கு வந்து நான் மத்திய அதாவது நம்ம மாநில அரசுக்கு மிகப்பெரிய கோரிக்கை ஒன்று வைக்க விரும்புகிறேன். ஏன் நம்ம அந்த மாட்டு இனங்களை அழிய விடணும்? இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஏன் மாட்டு பண்ணைகள் வந்து நாட்டு மாடுகளை வளரக்கூடாது அரசாங்கமே? இப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஜெர்சி மாடு வந்துருச்சுன்னு. ஆனால் நான் இங்கே இருக்கவங்க எல்லா பேரும் கேட்குறேன், யார் வீட்டில் நாட்டு மாடு வளர்க்குறீங்க? மோஸ்ட்லி யார் வீட்லையும் நாட்டு மாடு வளர்க்குறதே கிடையாது. 6 லிட்டரு 5 லிட்டரு பால் கொடுக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் அந்த மாடுகளை வாங்கி பிறந்த குழந்தைகளுக்கு 2 மாதம் 3 மாதம் குழந்தைகளுக்கு விஷத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே. அதனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். நல்லது, நல்ல கோரிக்கையை வச்சிருக்கீங்க. நாட்டு மாட்டினம் அடையாம இருக்கிறதுக்கு நாமளே அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நல்லது. அடுத்து இங்க யார் மாடுபிடி வீரர்கள் யார் இருக்கா? 12 வயசுல இருந்து நான் மாடு பிடிச்சிக்கிட்டு. 12 வயசுல இருந்து நீங்க களத்துல இறங்கி மாடு பிடிச்சி? எனக்கு வயசு வந்து 43 வயசு ஆச்சு. அதுல இருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பீட்ட அமைப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மாடை வந்து துன்பப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. எந்த காரணத்துல வச்சு துன்பப்படுத்துறாங்க, தேவைப்படுத்துறாங்க? எந்த இதுவும் செய்யல. மாடை கொண்டு வந்து கழட்டி விடுறாங்க. கழட்டி விட்டோன்னா மாட்டுக்காரங்க வந்து நாங்க மாடு பிடிக்கிறோம். சரி, நீங்க மாடுபிடி வீரர்கள். இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, மாடுபிடி வீரர்களுக்கு அதிகமா காயம்படுது, மாட்டை விட அதிகமா காயம்படுது, அவங்களுக்காக தான் நாங்க குரல் கொடுக்கிறோம்ன்றாங்க. உங்களுக்கு இத்தனை வருஷமா ஏதோ காயம்பட்டிருக்கா? அந்த மாதிரியான சூழல் இருக்கா? காயம்பட்டிருக்கு. காயம்பட்டின இருந்தா கூட நம்ம ஒரு வீரனாகவே இருக்கணும் அப்படின்றதே நாங்க ஒரு இதுல இறங்கியிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீட்டு அமைப்புல இருந்து சொல்றாங்கன்னு சொன்னா, பீட்டு அமைப்புல வந்து மாடை வந்து சித்திரப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. எந்த இதுலயுமே நாங்க சித்திரப்படுத்தல, கொடுமைப்படுத்தல. மாடு குத்தி மாடு பிடிக்கிற இறந்துருக்காங்கன்னு தான் வந்திருக்கிறது ஒழிஞ்சு மாடை பிடித்த அந்த மாடு இறந்தது இந்த சரித்திரமே கிடையாது. அடிபடுறாங்க, அவங்களுக்கு காயம் ஏற்படுதுன்னு சொல்றீங்க. ஒரு மனிதன் பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக ஒரு வீர விளையாட்டு தடை செய்றீங்களே, எத்தனை இளைஞர்கள் வந்து மது போதையினால பாதிக்கப்படுறாங்க. அதை தடை செய்ய முடியுமா? அதை தடை செய்ய தயாரா அரசு? தயாரா இருக்காங்களா? இது மட்டும்தான் வீர விளையாட்டா? இது வீர விளையாட்டுன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. இல்ல, நிச்சயமா இது மாத்திரம் தான் வீர விளையாட்டு. வேற எது வீர விளையாட்டுன்னு நீங்க சொல்ல முடியும்? இல்ல, மாட்டை அடக்குறது மட்டும்தான் வீரமா? வேற எதுவுமே வீரம் இல்லையா? நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் இருக்கு. அதை விட்டுட்டு இதை மட்டுமே கிடையாதுங்க. சிலம்பம் இருக்குது, எங்களுக்கு மான்கொம்பாட்டம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கலைகள் இருக்கு. அதாவது எங்க வீட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எங்களுக்கு என்ன கலாச்சாரம் பண்பாடு இருக்குன்னு எங்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவர் சொல்ற விஷயம். அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் வந்து இங்க இருக்கிற கலையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவருக்கு தெரியாது. அப்ப அவர் தெரியாத விஷயங்களை பத்தி அவர் கருத்து சொல்ல முடியாது இல்லையா? ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சவங்க தானே கருத்து சொல்லணும். காளையை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அதை குத்தி அடிச்சு சேர்ந்து செய்யறதுலாம் இல்ல. காளை வந்து மனிதனை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறது, மனிதர் காளையை வெல்ல வேண்டும் நினைக்கிறார். அந்த நிகழ்வு தான் அது. அது ஒரு விளையாட்டு. அது விளையாடுத்தான். நிப்பாட்டிக்கிட்டு அதை போய் குத்தி அடிச்சு துன்புறுத்தி பண்ணல. நீங்க பாருங்க, அது மனிதனை ஜெயிக்க வேண்டும் நினைக்கும், மனுஷன் காளை ஜெயிக்கணும் நினைக்கிறான். ரெண்டாவது, ஒரு காளையை வளர்க்கிறது ஒரு மனிதன் தான். மனிதன் வளர்த்து தன் காளையை போய் என்னை துன்புறுத்துன்னு சொல்லி விட போறது இல்லை. தன் பிள்ளையார் நினைச்சு அது ஜெயிச்சு வரணும் தான் நினைச்சு தான் அந்த நிகழ்ச்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சிலாம் எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. மனிதன் உயிர் வாழ்வது எதற்கு? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காலையில் சாப்பிட வேண்டும் நினைப்பது, மதியம் சாப்பிட வேண்டும் நினைப்பது, இரவில் சாப்பிட வேண்டும் நினைப்பது, சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும் நினைப்பது, அதில் ஏதாவது காரணம் இருக்கா? எதுவுமே காரணம் இல்லாம உயிர் வாழ்றோம்ல. அது ஒரு ஆண்டோர்கள் சான்றோர்கள் பிறந்தா சாதிக்கணும்ன்ற ஒரு அது உள்ள இது ஒரு நிகழ்வு. அதோட சேர்ந்தா இது ஒரு நிகழ்வு. ஆண்டோர் சான்றோர் பெரியோர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு பண்பாடு. நம்ம நாட்டை வெள்ளைக்காரன் ஆண்டான்,
வெள்ளைக்காரன்ட்டு நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம். அதை சுதந்திர தினமாகவும் குடியரசு தினமாகவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் கொண்டாடக்கூடாது? இந்த ஆண்டும் நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. மாடு பிடிக்க முடியாத ஒரு உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர் சொன்ன மாதிரி இறந்ததுக்கு சமம். ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான கரெக்டாக அந்த தை 3ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அதுக்கு முதல் நாள் பாலமேடு. தை 1 வந்து தை மாதம் நான் மாடு பிடிக்க ஆரம்பிப்போம். அது தொட்டிக்கு விடாமுயற்சி தான். வயக்காட்டிலையும் சரி காலேஜ் சரி எல்லா இடத்துலையும் காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாருமே நீ அதை எடுத்து நீங்கள் வெளியில் போன அலான்றா மாடு பிடிப்பியா எடுத்து இதே முதல் கேள்வி மாடு பிடிப்பியா? ஆமாம் மாடு பிடிப்பான். இது இங்கே எல்லாருமே மாடு பிடிப்பேன். இப்போ வந்து வெளியில் அலான்றா என்ன 2 வருஷமே ஜல்லிக்கட்டு நடக்கல ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது அது அப்படியே மனசு உங்களுக்கு ஏக்கமாக இருக்கு மனசை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா 2 வருஷமா இவ்வளவு உலகமே எதிர்பார்த்து நம்ம ஜல்லிக்கட்டு நடக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் நான் அப்பப்போ இளைஞர்கள் ஒன்று கூடி பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜல்லிக்கட்டு இப்படியே விட்டோம்னா நமக்கு பின்னாடி ஒரு சந்ததிகள் இந்த தமிழோட கலாச்சாரம் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று இதையே மறந்துடுவாங்க. இதை விடக்கூடாது, இதை வளர்க்கணும். இதுக்காக என்ன செய்யணும்? இந்த வட்டம் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறது என்னண்டா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு போட்டு சொல்லிச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களையும் திரட்டி கண்டிப்பான முறையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. இதுக்கான உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு 1008 காரணங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு தோண்டி எடுக்கப்பட்ட பட்டயங்களும் கல்வெட்டுகளும் வந்துருச்சு. அப்ப நீங்க இந்த 60 வருஷமா நீங்க உற்பத்தி பண்ண இந்த மக்களுக்கான சட்டம், அப்ப இது எங்களுடைய உரிமை, இது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம். இதை ஏன் அடிப்படையான உரிமை இதை ஏன் நாங்க எடுத்தா நீங்க ஏன் சட்டம் மீறல்றீங்க? இந்த தமிழர்களுக்கு நிறைய பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. இது வந்து மிருக வதைன்றாங்க. மிருக வதைன்றீங்க. ஒரு மாடு எப்படி பண்பாடு மிருக வதைன்றீங்க. நாங்க மாட்டு வாழை முறுக்கிறத நீங்க போட்டோ எடுத்து மிருக வதைன்றீங்க. சரிங்களா? மாட்டின் திமில்ல நாங்க ஆற தழுவுறத நீங்க மிருக வதைன்னு சொல்றீங்க. அதை தழுவுற மனிதனுக்கு காயப்படுதுன்னு சொல்றீங்க. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். சரி, உங்க வலிக்க வர்றேன். அப்படிப்பட்ட இந்த மிருகத்தை நீங்க வாங்கிட்டு போய் நாங்களாவது எங்க வீட்டு பிள்ளையா வளர்க்குறோம். நாங்க இது வரைக்கும் அதை மிருகம்னு சொன்னதில்லை. நீங்க அதை மிருகன்றீங்க. விலங்கு நல அமைப்பு ஆர்வலர் நீங்க வாங்கிட்டு போறீங்க. எங்க கிட்ட 20 வருஷமா வாழக்கூடிய இந்த காளைய வாங்கிட்டு போன நீங்க 20 வாரங்கள் வளர்த்திருக்கிறீர்களா? என்னுடைய கேள்விதான். எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போன இந்த விலங்குகளை 20 வருடம் வளர்க்குற நாங்க உங்களிடம் எத்தனை நாட்கள் வாழ்ந்தது? 2 நாட்களுக்கு மீதாக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. சரி, விலங்கு நல அமைப்பு, விலங்குகளை காப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஏன் விலங்குகளை வெட்டக்கூடிய அந்த நிறுவனங்களை மூட இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை? காளை வளர்ப்போர் இங்க யார் இருக்கா? காளை வளர்ப்போர் கண்டிப்பா பெண்கள்கிட்ட இந்த கேள்வி வந்து கண்டிப்பா கேட்கணும். இப்ப ஜல்லிக்கட்டுங்கிறது பொதுவா வந்து ஒரு ஆணாதிக்க விளையாட்டு, பெண்களுக்கு அதுல வந்து பங்கே கிடையாது அப்படின்ற ஒரு வாதமும் சொல்றாங்க. எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க தானே காளையே வளர்க்குறோம். காளையை தயார் பண்றதே நாங்க தானே. எப்படி காளையை எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்றீங்க? பீட்டான்ற அமைப்பு இங்க யார் விட்டது? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க காளையை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றீங்க, அதோட ரொம்ப உணர்வுபூர்வமான பந்தம் இருக்கு. நீங்க ஒரு காளையை வந்து ஒரு பெண்ணை நீங்க எப்படி வளர்ப்பீங்க? நம்ம வீட்டுல பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் உங்களுக்கே தெரியும். எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருந்தா எப்படி பராமரிப்போமோ அதை மாதிரிதான் நாங்க மாடுகளை பராமரிக்கிறோம். பிள்ளைங்க கூட ஒரு ஸ்டேஜ்ல வாய் பேச வந்த பிறகு தானாவே கேட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கும். ஆனா பசுமாடு அப்படி எந்த மாடுமே அது கேட்காது. நாங்களா தான் இந்த நேரத்துக்கு இது கொடுக்கணும் மாட்டுக்கு. அதாவது ஒரு நாளைக்கு அதுக்கு தீவனம் வைக்கும் போதே இந்த தீவனம் பிடிக்கும் இந்த தீவனம் பிடிக்காதுன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சு நாங்களாவே நம்ம மாட்டுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அதெல்லாம் தெரிஞ்சு அந்த டைமுக்கு கரெக்டா கொடுத்து பராமரிக்கிறோம். நீங்க வந்து கலர் நிலவரத்தை வந்து பாருங்க. அதை விட்டுட்டு எங்கேயோ ஏசி ரூமுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க பாட்டுக்கு ஈஸியா முடிவெடுத்து அது சரியில்லை இது சரியில்லைன்னுலாம் சொல்லாதீங்க. தயவு செய்து களத்துக்கு இறங்கி வந்து பாருங்க. யாரா இருந்தாலும் வீடியோ கேம்ல விளையாடுற விளையாட்டு கிடையாது இது. ஜல்லிக்கட்டு காளைய ஒரு பெண்மணியா நீங்க எப்படி வளர்ப்பீங்க? பொங்கல் வச்ச உடனே முதல்ல பொங்கல் விழா கொண்டாடுறதே நம்ம தெய்வத்துக்காக தான் கொண்டாடுறோம். அறுவடை பண்ணி நெல்லெல்லாம் விளைஞ்சு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது இந்த பொங்கல் விழா தான். அந்த பொங்கல் விழா கொண்டாடி முடிச்சு மறுநாள் மாட்டுக்கு நாங்கள் எதுக்காக பொங்கல் வைக்கிறோம்? நம்ம வளர்க்குற பிள்ளைக்கு எப்படி ஒரு துணிமணி உடுத்து பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி அந்த மாட்டுக்கு துணிமணி உடுத்து நாங்கள் எல்லாமே செஞ்சு பொட்டு வச்சு குளிப்பாட்டி எல்லாமே பொங்கல் கரும்பு என்னென்ன படையல் நம்ம வீட்டில் வச்சு கும்பிடுறோமோ அதே மாதிரி நம்ம மாட்டுக்கு வச்சு கும்பிடுறோம். நீங்க ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறீங்களா? நம்ம வீட்டில் இருக்கு. நீங்க ஒரு வருஷம் முழுசும் அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்குறீங்க? அதை எப்படி பராமரிக்கிறீங்க? நம்ம பிறந்தவங்க வீட்டில் இருக்குது.
அது வந்து புண்ணாக்கு என்னென்ன தீவனங்கள்லாம் அது அதுக்கு தனித்தனியாக இருக்குது. மாட்டு தீவனம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வைக்கிறாங்க. புல், கரும்பு, தோகை எல்லாமே போடுறாங்க. நான் சொல்கிறது வந்து இந்த கரும்பு படைகள் எல்லாமே வீட்டில் எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோமோ அது மாதிரி அதுக்கும் அந்த மாட்டுக்கு வந்து வச்சு பொங்கல் வச்சு படையல் வச்சு சாமி கும்பிட்டு அதுகளுக்கு முதல்ல கொடுத்துட்டு அவங்களுக்கு தெய்வமாக நினச்சி அந்த மாட்டை நினச்சி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டில் அந்த மாட்டு பொங்கலே கொண்டாடுறோம். மறுநாள் ஜல்லிக்கட்டு அவுத்து விடும்போது மாட்டை நினச்சி சாமி கும்பிட்டு அன்னைக்கும் பொங்கல் வச்சு அந்த மாடுகளை நல்ல முறையை அவுத்து விடும்போது சாமி கும்பிட்டு தான் நாங்கள் அவுத்தே விடுறோம். அந்த மாடுகளை வந்து எந்த பிரச்சனைக்கும் ஆளாகக்கூடாதுன்னு முதலே சொல்லி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா அந்த வீர விளையாட்டில் நடத்துறாங்க. எந்தவித சேதமும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அந்த மாட்டுகளுக்கு நம்ம எப்படி நம்ம அன்பா வர பேர் சொல்லி நம்ம கூப்பிடுறோம். இந்த மாதிரி காப்பாய் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே அது நம்மளை திரும்பி அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறோம் அது மாதிரி பெற்று வளர்த்த மாதிரி நாங்கள் அதை வந்து வளர்த்து நல்ல முறையில் இருக்கோம். அதனால இப்போ வாலிபர்களெல்லாம் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கிறதுல ரொம்ப வருத்தத்தான் இருக்காங்க. நாங்கள் அலங்காநல்லூர் மக்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டு எங்களுக்கு எப்படி நடக்கணும் அதான் எங்களுக்கு உலகத்தில் எங்கெங்கே இருக்கிறவங்களாம் எங்கள் ஊருக்கு வர்றாங்க. யார் என் மூளை முடுக்கல கூட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தெரியாத ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட பேர் போன சொல்லிட்டு எல்லாருக்கும் நடக்கணும், எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்க. கலாச்சாரங்களும் நடைமுறைகளும் திருவிழாக்களும் நடந்து வருகிறது. பாரதத்தின் தென்கோடியான இந்த தமிழகத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு என்ற நிகழ்ச்சியை மட்டும் தடை செய்து உடம்பில் ஏற்பட்ட ஒரு சிறு காயம், அந்த காயம் வலித்தாலும் உடம்பு பூரா வலிக்கும். இந்த பாரதத்தின் இறையாண்மையின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு ஈட்டி அம்பு அது. அந்த அம்பை உச்ச நீதிமன்றமும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தீவிரமாக ஆலோசனை பண்ணி இன்று எழுதக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வந்து இந்த இறையாண்மையும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தின் காக்க வேண்டும் என்று தீர்ப்பு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க கேட்கிறோம், தராத அப்புறம் ஆனா தரணும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் எங்க கிராமத்தை அன்போடு வேண்டுகிறோம். காளை வளர்ப்போர் அந்த ஒரு ஜல்லிக்கட்டு காளைக்கு வந்து எப்படி நீங்க பயிற்சி கொடுப்பீங்க? சக மனிதர் வந்து என்னோட நண்பர் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு தான் நாங்க வந்து பழகுமே தவிர அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பயிற்சி அளிக்கிறதோ அந்த மாதிரி விஷயம் நாங்க பண்றது கிடையாது. எப்படின்னா வந்து நாங்க வந்து கூட எப்பயுமே அந்த ஒரு நண்பர் வந்து இல்லாம 2 நாள் இல்லாம போயிட்டாருன்னா அந்த ஃபீல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மாட்டுக்கு இருக்கும். அந்த ஒரு வந்து நம்ம நெருங்கி கூடி நம்ம கூட அவ்வளவு நெருக்கமான ஒரு பந்தம் இருக்கு. அதனால அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வந்து பயிற்சியோ அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. நாங்க பயிற்சி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து எந்த குழந்தை சுறுசுறுப்பா என்ன வேலை செய்யுதோ அந்த வேலைக்கு அந்த குழந்தைக்கு என்ன வேலை கொடுப்போமோ அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு மாடு. அந்த ஜல்லிக்கட்டு மாடுன்றது வந்து நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் வந்து அதான் அந்த திமுறில் தான் அது விளையாடுறதோ ஒழிச்சியா அந்த மாடை வதப்படுத்துகிற போய் மண்ணு கொடுத்து விடுறதோ நீச்சல் போடுறதோ அதெல்லாம் கிடையாது. ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணம் பல அந்நிய முதலாளிகள், உலக அரசியல், நாட்டு மாட்டினத்தை அழிக்கிறதுன்னு பல்வேறு கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் மக்கள் முன் வச்சிருக்காங்க. மாட்டை வந்து நாங்க எங்களுடைய ஒரு மக்களா தன்னுடைய பிள்ளை மாதிரி நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து அதன் மேல எங்க மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத எங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை இந்த அலங்காநல்லூர் மக்கள் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மாடுபிடி வீரர்கள், காளை வளர்ப்போர்னு எல்லாருமே தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நாம அவங்ககிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்ப மாடுபிடி வீரர்களுக்கு தான் வந்து இதுல வந்து அதிகமான ஒரு பந்தம் இருக்கும். காளை வளர்ப்போருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இந்த தடவை உணர்வு அதிகமா இருக்கும். 2 ஆண்டு இப்ப 3வது ஆண்டா நடக்க முடியாத ஒரு சூழல்ல எப்படி நீங்க வந்து அந்த அனுபவத்தை உணர்றீங்க? அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு மாடுபிடி வீரர்கள்? உங்க பேருங்கய்யா? காமாட்சி, முடுவார்பட்டி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கின்ற வாழ்ந்த தமிழனை இன்றைக்கு நான் ஜல்லிக்கட்டில் வந்து 16 வயசுல மாடு பிடிச்சிருக்கேன். ஓப்பன் ஜல்லிக்கட்டு அவுகையில் எந்த மாட்டையும் யாரும் துன்புறுத்துனே கிடையாது. 3 தவ்வு நிற்போம். அந்த மாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. வருஷத்துல 360 நாள் 358 நாள் வந்து நாங்க வந்து அதை கோயில் மாடா நினைச்சு கும்பிடுதே வளர்க்குறோம். மாடுபிடி வீரரா 3வது வருஷமும் உங்களால மாடு பிடிக்க முடியாததை நீங்க எப்படி உணர்றீங்கன்னு கேக்குறேன். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் வந்து தமிழ்னா பிறந்ததிலே இதுல வந்து ஒண்ணுமே பிரயோசனமே கிடையாது. பொங்கல் என்பது நம்ம இப்ப சுத்து வட்டாரத்தில் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லா பொங்கல் என்பது சிறப்பு நிகழ்ச்சியே எங்களுக்கு வந்து தடை விட்டு இருக்கு. மாடு பிடிக்கலன்னா தமிழனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் வருஷம் லீவுக்கு வரேன், ஜல்லிக்கட்டை பக்கம் தான் வருவோம். 2 வருஷம் வந்தோம், 2 வருஷமும் ஜல்லிக்கட்டு நடக்கல. இந்த வருஷம் நடக்கணும் வந்திருக்கேன், இந்த வருஷம் நடக்கான்னு தெரியல. எங்களோட கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு கோரிக்கை பண்றேங்க. எங்க இருந்து வரீங்க நீங்க? குஜராத்துங்க. குஜராத்ல என்னவா இருக்கு? எந்த ஊர்ல இருக்கீங்க? 6 ஷார்ட்டா புஜ். என்ன பணி செய்றீங்க நீங்க? ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன்.
ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்காக நீங்க வந்திருக்கீங்க. 3வது வருஷமா வந்து நடக்க முடியாம போயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இது? ஜல்லிக்கட்டு இல்லாத மன வருத்தமா தான் இருக்கு. மன வருத்தமா, ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. ஏமாற்றமா இருக்கு. நீங்க ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறீங்களா? இல்ல, பிடிக்க வருவாங்க. மாடு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. கலந்துக்கிறோம். கூட்டத்துல வந்து ஒரு சிலர் வந்து ராணுவத்தில இருந்தெல்லாம் வந்து இந்த ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறதா கூட கேள்விப்பட்டோம். அவங்க எங்க இருக்கிறீங்க? என் பேரு பெரிய கங்கை. வட்டம் இந்த ஊர்ல இருந்து தான் நாங்க வந்து இருந்திருக்கோம். வலசை தான் பக்கத்து கிராமம். ஜல்லிக்கட்டுக்காண்டி எங்க எப்பயுமே வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். அங்க யூனிட்ல வந்து கேட்பாங்க, நீங்க வந்து எந்த வருஷம் வந்து லீவ் போலாம் பிளான் போடுறீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், நாங்க எங்க ஊர்ல வந்து ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸ், அதனால பொங்கலுக்கு தான் நாங்க வந்து கண்டிப்பான முறையில் லீவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நாங்க வந்து கோழி பண்டிகைக்கு போவோம், தீபாவளிக்கு போவோம் அப்படின்னு. அவங்கெல்லாம் வந்து வெளியே கொஞ்சம் இதனால அவங்க வந்து அப்படி போவாங்க. ஆனா எங்கிட்ட கேட்கும்போது, ஒரு தமிழன்கிட்ட கேட்கும்போது நாங்க சொல்லுவோம் ஜல்லிக்கட்டு ஃபேமஸ், அதனால நாங்க வந்து பொங்கலுக்கு தான் லீவுக்கு போவோம் அப்படின்னு. அதனால இந்த ஓட்டமும் எங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை அளிக்கும் அப்படின்னு ஒரு இதா இருக்கு. ஆனா வந்து அப்படி ஆகக்கூடாது. எப்படியும் ஒரு இளைஞர்களா சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும். அப்படி நடத்தினாதான் வந்து தமிழனுடைய பாரம்பரியம் இதெல்லாம் வந்து காப்பாற்றப்படும். எத்தனை வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து இங்கே இருந்ததுனால வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு 17 வயசுல இருந்தே இங்கே இருந்ததுனால மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஆர்மிக்கு போய் ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து டச் இல்லாம அதுல இருந்து நடத்தாமே போயிட்டாங்க. அதுல இருந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாவே இருக்கு. இந்த ஊர்ல சின்ன பசங்க யாரு மாடு வளர்க்குறா, அவங்க எப்படி வளர்க்குறா, உங்க குடும்பத்தோட பின்னணி அப்படி யாராவது இருக்கீங்களா? இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு 25 வயசு ஆயிடுச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து கிட்டத்தட்ட தாத்தாவுக்கு தாத்தா அவங்களோட அப்பா மொத்தம் 3 தலைமுறை மாடு வச்சுட்டு இருக்கோம். அதை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஜல்லிக்கட்டு இல்லாதனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை மத்திய அரசு, மாநில அரசு, உச்சநீதிமன்றம் எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். வீர விளையாட்டு ஏன்னா பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கல்ல, வரம்புக்கு மீறின காளையை அடக்கிறனால தான், ஆஸ் பவர் கூடுனத மனிதன் அடக்கிறனால தான் வீரம். தகுதிக்கு மீறி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதான் வீர விளையாட்டு, ஆஸ் பவர். இன்னொரு விஷயம், ஜல்லிக்கட்டு கடந்த 3 வருடங்களாக நடக்காத காரணத்தினால் இந்த வருடம் எங்களுடைய ஆற்றில் தண்ணியே வரவில்லை. தமிழகத்தில் மழையும் இல்லை. இருக்கிற கோயில் ஒவ்வொரு ஊர்ல கிராமத்திலும் கிராமத்து மாடு என்று ஒன்று இருக்கும். அனைத்து ஊர் தமிழகத்திலும் இருந்து மாடு வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும். நடக்காத காரணத்தினால் தமிழகத்திலும் மழை இல்லை. இந்த வருடம் எங்கள் ஊர் தண்ணியும் இல்லை, விவசாயமும் இல்லை. இன்னும் சற்று 3 மாதங்களில் குடிக்க கூட தண்ணி இருக்காது. ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டுமே அடுத்து மழை பெய்யும், தமிழகம் செழிம்பாக இருக்கும். சரி, உங்க பேர் என்ன? தங்கப்பாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. எங்களால வந்து காளைகளை வளர்க்க முடியல அப்படின்னு. இப்ப இங்க இருக்க எல்லாருமே சொன்னது வந்து, நாங்க வந்து காளைகளை வந்து எங்க வீட்டு பிள்ளைகளை போல நாங்க வளர்க்கிறோம், அதனால வந்து இந்த மாதிரி அதை மிருகவதன்னு சொல்றதை வந்து நாங்க ஏத்துக்க முடியல அப்படின்னு. நாட்டு மாட்டினத்தை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு சொல்றீங்க. வெறும் ஜல்லிக்கட்டு நடைபெறாம போனா நீங்க வந்து அந்த நாட்டு மாடை நீங்க வித்துருவீங்களா? வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்தான் நீங்க பிள்ளை மாதிரி வளர்க்குறேன்னு சொல்ற காளைகளை வந்து நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? ஜல்லிக்கட்டு நடக்கலன்னு மன வருத்தத்துல அவர் சொல்றாரு. அப்ப அந்த நாட்டு மாட்டின அழியுதுன்னு சொல்றாங்கல்ல. வளர்த்துக்கிட்டு தான் இருப்பான். ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடக்காட்டி நாங்க நடத்துவோம். அந்த மாட்டை என்னைக்கு விட மாட்டேன். எங்க வீட்டுல பால் மாடு இருக்கேன். அப்ப நாட்டு மாட்டின அழியுது அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சரியா இருக்க முடியும்? அழியுதுன்னு அரசாங்கம் தானே சொல்லுது. எங்களுக்கு அழியுதுன்ற நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே சொன்னீங்களே நாட்டு மாட்டினத்தை அழியுது, அதற்குண்டான ஒரு முயற்சி தான். அரசாங்கம் சொல்ல, நாங்க அழிக்கிறோமா? அழிக்க முயற்சி பண்றாங்க, நாங்க அழிக்க விட மாட்டோம். எப்படி சொல்றேன், என்ன இன்னைக்கு வந்து பொங்கல் விழாவே ஒரு அரசு விழா இல்லைன்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. அது என்னன்னா, அது வந்து இது மட்டும் கிடையாது, மொத்தத்துக்குமே வந்து தமிழருடைய வந்து அந்த பாரம்பரியம், அந்த தமிழுடைய அந்த திறமையில வந்து அனைத்து பேருமே வந்து அழிக்கிறதுக்கு தான் வந்து அதை ஏற்பாடு பண்றாங்களோ தவிர இதை மட்டும் கிடையாது. இன்னும் பல விஷயங்களை பூரா வந்து அதை அழிச்சுக்கிட்டே வராங்க. அந்த சில விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கு. இந்த பொங்கலை பாத்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு என்ன ஒரு தொடர்புண்டா, விவசாயத்துக்கு இதுக்கு வந்து அதிக தொடர்பு உண்டு. இன்னைக்கு வந்து விவசாயம் இல்லாம வந்து பல விவசாயிகள் வந்து தண்ணி இல்லாம பல விவசாயம் வந்து தற்கொலை பண்ணியிருக்கான்னு பல செய்தி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த விவசாயம் பண்ணி விவசாயத்தினுடைய வாரம் வந்து தானியத்துல வந்து சாமி கும்பிட்டு அந்த முதல்ல வந்து அந்த பொங்கல் விழாவே வந்து அந்த விவசாயத்தை வந்து நம்ம வந்து தெய்வமா கொண்டாடுறதான். அதில் வாரம் வந்து தானியத்தை வந்து அதுக்கு வந்து எச்சிப்படாம வந்து சமைச்சு படைச்சு மறுநாள் வந்து அந்த மாட்டு பொங்கல்னு அந்த மாட்டு பொங்கலுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து என்னன்னா, ஜல்லிக்கட்டு வந்து இதனாலதான் வந்து தமிழர்களுக்கும் வந்து அதிக வந்து உடன்பாடு உள்ளது.
நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். மாடுபிடி வீரர்கள், காளை வளர்ப்போர், ஆர்மியில இருந்தெல்லாம் வந்து காளைகளை அடக்க முடியாம ஏமாற்றமா இருக்கு அப்படின்ற பல பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துல இருக்கோம். ஒரு முக்கியமான கேள்வியா இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு தொடர்பா இந்த அலங்காநல்லூர் மக்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய இறுதிக்கட்ட பதிவை ஒரு வார்த்தையில நீங்க பதிவு பண்ணலாம். என்ன எதிர்பார்க்கறீங்க? இனி என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? மிஞ்சி போனா ஒரு 10 இடங்கள்ல மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. ஆனா 100 நாடுகள் சேர்ந்து இதை எதிர்க்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஜெர்சி பால் மூலமா சர்க்கரை நோய் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளார அதிகமாக வந்திருக்குது. அந்த சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு உண்டான மருந்து அமெரிக்காவிலிருந்து வருது. அமெரிக்காவுக்கு அவங்க அனுப்பக்கூடிய மருந்துக்கு 375 கோடி ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. இதை அவங்க தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஜெர்சி மாடுகளுக்குள்ள அந்த விந்தணுக்களை காளைகளுக்கு செலுத்தி நம்ம நாட்டினுடைய தாய்ப்பாலை மறக்கடிக்கணுங்கிறது தான் அதாவது பசும்பாலினுடைய தன்மையை மறக்கடிக்கணுங்கிறது தான் ஒரே கொள்கை, மற்ற அண்டை நாடுகளுக்கு உள்ள கொள்கை. இங்க இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதி மக்கள், மாடுபிடி வீரர்கள், காளை வளர்ப்போர், ஊரி பெரியவர்கள், பெண்கள் எல்லாருமே தங்களுடைய உணர்வுகளை, அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க. தங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைய முன் வச்சிருக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னாடி பல பன்னாட்டு நிறுவனங்கள், அந்நிய முதலாளிகள், பல்வேறு முக்கிய விஷயங்கள், உலக அரசியல் இருக்கு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கிராமத்தினர்கள்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படணும், தங்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசினுடைய செவிகள் சாய்க்கப்படணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கோரிக்கைகள் உரிய முறையில் நிறைவேற்றப்படும் என்று நாமும் நம்பலாம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.